ஒரு மான்ல அந்நியன் கை நீட்டி புடிச்சு இழுக்கிற காட்சியோட திரைப்படம் ஆரம்பிக்கிறது. அடுத்த காட்சில ஹாரி ரூத்னு ஒரு ஜோடி காட்டுக்குள்ள கார்ல போறாங்க பாட்டு கேட்டுக்கிட்டே. பிக்கஃபுட் ஷாக்குன்னு ஒரு ஹோட்டல்ல லஞ்ச் சாப்பிடுறாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பயந்து நடுங்கி நடுங்கி ஒரு சிறுவன் வந்து சிவப்பு நட்சத்திரம் வானத்திலிருந்து விழுந்தத பாத்தீங்களான்னு கேக்குறான். அம்மா கூப்பிடுறதால அவன் போயிடுறான். ஹாரியும் ரூத்தும் ரெட் ரிட்ஜ் ட்ரெயிலுக்கு போறாங்க. ஹாரி காரை நிறுத்திட்டான். அவங்க 2 பேரும் திட்டம் பத்தி பேசுறாங்க. ஹாரிக்கு காட்டில் ட்ரெக்கிங் போறது கேம்பிங் பண்றதுன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால தான் ரூத்தை கூட்டிட்டு வந்திருக்கான். ஆனா ரூத்துக்கு காடுன்னா பயம். காட்டு விலங்குகள் தாக்கிடும்னு பயப்படுறா. ஹாரி ஆசுவாசப்படுத்தி சர்ஃபிங் பண்றது இதைவிட ஆபத்தானது. நீ சர்ஃபிங் பண்றியேன்னு சொல்றான். காட்டுக்குள்ள நடந்து போக ஆரம்பிச்ச உடனே ரூத்துக்கு யாரோ அவளை பார்த்துட்டு இருக்காங்கன்னு தோணுது. திருப்பி பார்த்தா யாருமில்லை. அவங்க கேம்ப் அமைச்சு சாப்பிட்டுட்டு உறங்க போறாங்க. இரவு நடுவுல ரூத் எழுந்துருவா. டென்ட்ல சங்கடமா இருக்கு. புது காத்துக்காக வெளியே வர்றா. சடன்னு ஏதோ ஒரு அசைவு கேக்குது. திரைப்படம் ஆரம்பிச்சப்போ காட்டின மான் அவளை பார்த்துட்டு நிக்குது. அப்ப ஹாரி அவளை தொடுகிறான். பின்னாலிருந்து வந்த மான் பயமுறுத்த அந்த பெண் காட்ட ஹாரி பயப்பட வேண்டாம்னு சொல்றான். அடுத்த நாள் காலை காட்டுக்குள்ள சுத்த போறாங்க. நீண்ட நடைக்கு பிறகு சமுத்திரம் தெரியற ஒரு மலையில ஹாரி கூட்டிட்டு போறான். அற்புதமான காட்சி. அந்த அழகுல மயங்கி நிற்கும் போது ஹாரி பயந்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். அவன் அன்பை அவன் வாழ்க்கையை எப்படி மாத்தினாள்னு சொல்லி முழங்காலில் விழுந்து பாட்டி வளையலை எடுக்கிறான். திருமணம் பண்ணிக்கணும்னு கேட்கிறான். ஆனா அந்த பெண் தொடர்ந்து பயங்கரமா அதிர்ச்சி அடைகிறாள். மருந்து சாப்பிட்டு சமாளிக்கிறாள். சாரி சொல்லி திருமணம் வேணாம்னு சொல்றா. அவனை பத்தி இல்லன்னு கனவுலாம் பிடிக்கலன்னு சொல்றா. ஆனா ஹாரி அவளை அங்கேயே அடக்கி வச்சிடுறான். சரின்னு சொல்லிடுறான். அந்த இரவு டென்ட்ல 2 பேரும் அமைதியா இருக்காங்க. பேச ஆரம்பிச்சா அவள் பெற்றோர் விவாகரத்து பத்தி கூறி அவளை திட்ட ஆரம்பிக்கிறான். அவள் திருமணம் வேணாம்னு சொல்றதுக்கு காரணம் திருமணம் வேணாம்னு நினைக்கிறது இல்ல, அவள் பெற்றோர் மாதிரி நச்சுத்தன்மையான உறவில் சிக்குவேன்னு பயப்படுறதுன்னு சொல்றான். ரூத்தை ரொம்ப கோபமா பண்றது. சண்டைன்னா சண்டை, ஒத்திசைவா முடியல. ஹாரி எழுந்து போயிட்டாரு. பின்னடியில காலையில ரூத் எழுந்தா ஒருத்தரும் இல்ல. ஹாரி ஒரு சிறு குறிப்பு வச்சுட்டு மனசுல சரியா வாங்கிக்க நடக்க போனதா சொல்லிருக்கான். ரூத் டாட்டர கால் பண்றா. சிக்னல் இல்ல. தொலைவிட போய் சிக்னல் கிடைச்சது. ரிசப்ஷனிஸ்ட் போன் எடுத்தா பயந்து போன் வச்சுட்டா. அப்புறம் ஒரு மரத்துல கருப்பு நிற ஒரு சாமான பார்த்தா. அருக போனா மான் தலை வெட்டி கிடக்கு. அந்த கருப்பு சாமானால மூடிவயிருக்கு. ரூத் பயந்து போச்சு. அப்போ ஹாரி வந்துட்டான். அவ மான் காமிச்சா. நேத்து இரவு பார்த்த மான் இதுன்னு சொன்னா. ஹாரி சும்மா விட்டாச்சு. இப்ப இது சீக்கிரமா அழுகி போச்சுன்னு சொல்றான். கேம்ப் போய் சண்டை முடிஞ்சிச்சு. மிராஜ் பத்தி சரியா பேசிட்டாங்க. ரூத் பயத்தை சொல்லி ஹாரிய நேசிக்கிறேன்னு சொன்னா. பீத்துன்னு கேட்டா ஆமான்னு சொன்னான். அடுத்த காலையில ஒருத்தனியா காட்டுக்குள்ள நடக்க போனா அங்க அழகா மஞ்சள் ரோஜாக்கள். பாருங்க, ஒரு ரோஜாவை பறிச்சு ஹாரிக்கு கொடுக்கணும்னு நினைச்சா. அடடா, நீல நிற சளி மாதிரி ஒரு பொருள். அதுக்கு பின்னாடியே போனா ஒரு குகை. அந்த குகைக்குள்ள போனா அந்த சளி மாதிரி பொருள் நிறைய இருக்கு. ஏய், எவ்வளவு அருவருப்பா இருக்கு. அப்போதான் ஒரு அதிர்ச்சி. அப்புறம் 30 நிமிஷத்துல ஹாரி அவளை தேடி போனான். காட்டுக்கு நடுவுல அவள் நின்னுக்கிட்டு இருந்தா. என்னென்னமோ யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்னு சொன்னா. அடுத்த நாள் இருவரும் நடந்தாங்க. ஆனா ரூத் சரியில்லை. ஹாரியை பின்தொடர்ந்தா. ஹாரி பார்த்தா சிரிச்சா. இரவு மறுபடியும் கூடாரத்தை விட்டு போனா. ஹாரி தேடி போனான். கூடாரத்துல இல்ல. காட்டுக்குள்ள போனான். அங்க பாருங்க, ரூத் கத்தியை பிடிச்சுக்கிட்டா. பயந்து போயிட்டா. ஒரு விலங்கு சத்தம் கேட்டதா சொன்னா. ஹாரி ஆசுவாசப்படுத்தினான். கூடாரத்துக்கு போனாங்க. ஆனா ஹாரிக்கும் கவலையா இருந்துச்சு. ரூத் ஒரு இரவும் தூங்கல. மறுநாளும் அமைதியா இருந்தா. அப்புறம்தான் ஹாரியோட திருமண பிரேரணையை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன்னு சொன்னா. அவள் அம்மா அப்பாவ மாதிரி ஆகிடுவேன்னு பயந்தா. இப்போ பயம் இல்ல. ஹாரி கிட்ட கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டா. ஹாரிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஆனா மறுபடியும் கேட்கணும்னு சொல்லிட்டா. மலைக்கு திரும்பி போனாங்க. ஹாரி மண்டியிட்டு மறுபடியும் கேட்டாரு. இந்த தடவை அவள் சொன்னா. ஆமா. முத்தம் கொடுத்தாங்க. எல்லாம் சரியாயிடுச்சுன்னு நினைச்ச நேரம் ரூத் ஹாரியை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அவருக்கு கடுமையான அடிய கொடுத்து மலையிலிருந்து தள்ளிட்டா. ஹாரி கல்லுல அடிபட்டு சாக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ரூத் ஓடினா காட்டுல இருந்து வெளியே போறதுக்கு முன்னாடி தள்ளாடி விழுந்துட்டா. வேற பயணிகள் 2 பேரும் காணோம். அவங்க எழுப்பி தண்ணீர் கொடுத்தாங்க. என்ன நடந்ததுன்னு கேட்டாங்க. எதுவும் ஞாபகம் இல்லன்னு சொன்னா. டென்ட்ல சாப்பாடு கொடுத்தாங்க. அவளை பத்தி எதுவும் தெரியல. பேசினாங்க. காட்டுக்கு ஒருத்தாளா வந்தியான்னு. டென்ட் எங்கன்னு கேட்டா. பதில் சொல்லல. சடக்குன்னு ஹாரியோட சத்தம் கேட்டது. ரூத் பயந்து போய் ஓடுங்கன்னு சொன்னா. எதுக்குன்னு புரியல. ஹாரி யாருன்னு கேட்டாங்க. ரூத் எழுந்து ஓடிட்டா. ஹாரி இறக்கல. டென்ட்ல அவன் போனா. ரே மட்டும்தான் இருக்கான். ரூத் எங்கன்னு கேட்குறான் அவன். ஆனா ரே, நீ யாருன்னு திருப்பி கேட்குறான். அப்பத்தான் தெரியுது,
ஹாரி உடம்புக்குள்ள இருந்து ஒரு கத்தியை எடுத்து ரேவை வெட்டி கொல்லுறான். அதிர்ச்சி. ரே தான் அந்த காட்டுல மான் மேல தாக்குன ஏலியன். ரூத் ஒளிஞ்சுக்கிட்டே இருக்கா. விவ் அவளை கண்டுபிடிச்சு ஏன் ஓடுறேன்னு கேக்குறா. அப்பதான் தெரியுது அது ஹாரி இல்ல. அதே நேரம் ரேவோட சத்தம் கேக்குது. விவ் ஓடுறா. ஆனா ஏலியன் ஹாரி காத்திருந்து அவளையும் கொல்லுறான். இப்ப ரூத் மட்டும்தான் இருக்கா. எப்படி உனக்கு தெரியும்னு கேக்குறான் ஏலியன். அப்பதான் குகையில ரூத் பார்த்தத காட்டுது. சாகடிச்ச ஹாரிய கருப்பு கூழ் பூசி இருக்கான் அந்த ஏலியன். அவன் கொல்லுறவங்கள அப்படியே மாறி போறான். கருப்பு கூழ் பூசி தன் டெண்டக்ல வைச்சு உடம்பையும் மனசையும் எடுத்து போடுறான். அவனுக்கு சின்ன தவறு பண்ணிருச்சுன்னு சொல்லி அவன் நிம்மதி அடைஞ்சு போறான். அவன் ஒரு ஸ்பைன்னு சொல்லிடுறான். நம்ம பூமிய பத்தி தகவல் அனுப்புற ஸ்பை. ரூத்த கொல்ல கத்தியே எடுக்கிறான். ஆனா கொல்ல முடியல. அடப்போங்க. வெளிநாட்டுக்காரன் அந்த ஹாரி உணர்ச்சியையும் நினைவுகளையும் எல்லாம் வாங்கிட்டான்னு தெரிஞ்சு போச்சு. ரூத் மேல காதல். காதல்னா என்னன்னே தெரியாம குழம்பி போயிட்டு சத்தமா ரூத் எனக்கு உன் மேல காதல்னு அலற ஆரம்பிச்சான். அவளை காயப்படுத்த மாட்டேன்னு சொல்லி. ஆனா ரூத் ஓடிடுச்சு. அவன் வேகமா பிடிச்சுக்கிட்டான். அவள் ஒரு கம்பு எடுத்தாள். சண்டை போட்டா பயன் இல்ல. ஒரு விஷயம் காட்டணும்னு சொல்லி கடற்கரைக்கு போனாங்க. அவன் விண்கலத்தை காட்டி உன்னை இங்கிருந்து காப்பாத்தணும். என்னோட யாரும் வரப்போறாங்க. எல்லாரையும் கொல்ல போறாங்கன்னு சொன்னான். ரூத் சம்மதிச்சா. முத்தம் கொடுத்தாங்க. ஆனா ரூத் அவன் கத்தியை எடுத்து அவனை குத்திட்டா. கடலுக்குள்ள ஓடினா. அவன் ஓடினான். சார்க்கு ரத்தம் கொடுத்து சார்க்கு சாப்பிட்டுடுச்சு. ரூத் கரைக்கு வந்து விவ் கேம்புக்கு போனா. சாப்பாடு தண்ணீர் கிடைச்சுச்சு. ஆனா டென்ஷன் அதிகமாச்சு. அவள் கையில ஒரே மாத்திரை. அதை சாப்பிட்டா கொஞ்சம் அமைதியாந்தான். ஆனா அந்த வெளிநாட்டுக்காரன் அவள் முன்னாடி தோன்றிட்டான். ஒரு நீளமான கை நீட்டி அவளை பிடிச்சு தாக்கி போட்டு நினைவு போக வச்சுட்டான். குகையில கண் விழிச்சா கருப்பு கிருமிகள் எல்லாம் அவள் உடம்புல படிஞ்சிருந்துச்சு. அந்த வெளிநாட்டுக்காரன் அவள் உடம்புல அந்த கையை பற்றிக்கிட்டு இருந்தான். அவனுக்கு நிச்சயமா அவள் மேலே ஏமாற்றம். அவன் சொன்னான். அவன் அவள் காதலை எப்படி பெறலாம்னு கண்டுபிடிச்சிட்டான். அவளை போலவே மாறி அவளா வாழ்ந்து பார்க்க போறேன்னு. அவன் முழுசா அவளா மாறி சந்தோஷமா சிரிச்சான். அப்புறம் அவன் சொன்னான். ருத் என்னால வேணாம்னு. அவளை கொல்ல போறான்னு. ஆனா ருத் அவனை நிறுத்தினா. அவள் பயங்களை சொல்ல ஆரம்பிச்சா. யாருக்கும் பிடிக்காதவள் என்ன சொன்னா. ஒருத்தியும் இல்லாம சாக போறேன்னு அழுதா. அதுல அந்த வெளிநாட்டுக்காரன் பேய் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. ருத் அவளை ஏளனம் பண்ண ஆரம்பிச்சா. அவள் எவ்வளவு தன்னை வெறுக்கிறாளான்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. அவள் தன்னை சொல்ல வைக்கிறாள் ஒரு மதிப்பில்லாதவள்னு. அவள் பெற்றோர்களுக்கு பயந்து எப்பவும் எல்லாரையும் தள்ளி வைக்கிறாள்னு. அந்த உணர்ச்சிகளின் அலை அந்த வெளிநாட்டுக்காரனை முழுசா நொறுக்கிடுச்சு. அவன் ருத்தை நிறுத்துன்னு கெஞ்ச ஆரம்பிச்சான். நிலத்துல விழுந்துட்டான். ருத் அவளை கட்டுப்பாட்டுல வைச்சுக்க ஒரு கல்லை எடுத்து அந்த வெளிநாட்டுக்காரனோட தலையை நொறுக்கி நொறுக்கி அழிச்சுட்டான். அப்புறம் ஓடி போயிட்டா.